மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நோக்கம் என்பது இருக்கும். தியானம் யாரெல்லாம் செய்வார்களோ அவங்களுடைய நோக்கம், எதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன், இந்த நேரத்தில் எதற்காக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்ற விஷயங்களை அறிமுகமாகும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நாம் எல்லோரும் அதன் மீதியே நம்முடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் இருக்கணும். எது நமக்கு நம்முடைய நோக்கமாக நம்ம கொண்டு வந்திருப்போமோ இயல்பாகவே அந்த விஷயம் செய்யணும் என்றால் நமக்கு விருப்பம் இருக்கும். இவ்வளோ அழகான வாழ்க்கை அப்படின்ற ஒரு அனுபவம் வருது. எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாம் ஒரு சின்ன மேட்டர். இதன் மூலமா நாம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எதுக்காக, எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, நாம செய்யும் அந்த செயலின் மீது அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், அவ்வளோ ஆழமான ரிசர்ச் பண்ணியிருப்போம், அவ்வளோ பிடிக்கும். அந்த செயல் செய்யும் போது அவ்வளோ எனர்ஜி என்பது நமக்கு கிடைக்கும். ஆழமான சப்போர்ட் என்பது யூனிவர்ஸில் இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த சப்போர்ட், அந்த எனர்ஜி, அந்த கிளாரிட்டி, அவ்வளோ ரிசர்ச் எல்லாமே இருக்கும்போது எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் அது எல்லாமே சின்ன மேட்டரா தெரியுது மாஸ்டர். எப்போ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல் செய்யும் போது எப்பவுமே எனர்ஜியுடன் இருப்போம். அந்த வகையில் பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆன நாம் எல்லோருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதலில் தியானம் செய்து நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன அமைதி எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு, இந்த உலக நன்மைக்காக 4 பேர் நன்மைக்காக 4 பேர் மாஸ்டர்ஸாக ரெடி பண்ணி இந்த உலகத்திற்கு ஒரு பரிசாக கொடுக்கிறது தான் நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம். இது செய்தால் போதும் மாஸ்டர்ஸ், முக்தி என்பது கேரண்டி. எப்படி இந்த முக்தி என்பது கேரண்டி அப்படின்னா, புத்தர் அவங்க முதல்ல தியானம் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்களுடைய அரமனை விட்டு வெளியே வந்தார், காட்டுக்கு போனார். அங்கே நிறைய வகையான பயிற்சிகள் எல்லாமே செய்யறதுக்கு அப்புறம் ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து யோசிக்கிறார். எத்தனை வகையான பயிற்சிகள் செய்தாலும் ஒரு சரியான தியான முறை என்பது எனக்கு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி யோசிச்சார். அது ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறதும் கூட அவங்களால முடியல, அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டார். அந்த நேரத்துல உயிர் மட்டும் இருக்கு, உடல்ல சுவாசம் மட்டும் ஆடிட்டு இருக்கு, ஆனா யோசிக்கிறதுக்கு சத்து இல்லாம இருக்கு, எனர்ஜி இல்லாம இருக்கு. அந்த நேரத்துல அவங்களால பண்ண முடிஞ்சது எது அப்படின்னா, சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துறது மட்டுமே முடிஞ்சது. சுவாசத்தை கவனிச்சு ஆரம்பிச்சார். அப்பதான் அவங்களுக்கு அமைதியான நிலைமை ஒரே இரவுல அவங்களுடைய கடந்த பிரிவுகள் எல்லாம் பார்த்துட்டு, இதுதான் தியான முறை, சரியான தியான முறை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சார். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது, ஆன்மீக ஞானம் என்ன, எதற்காக சொல்லணும் இந்த ஆன்மீக ஞானத்தை எல்லாருக்கும், இந்த ஆன்மீக ஞானம் பெற்றால் நமக்கு என்ன வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிய வந்தது. புத்தருடைய கிரவுன் பாத்தீங்க அப்படின்னா 500 வைரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வைரம் எது அப்படின்னா, ஒரு யூனிவர்சல் மாஸ்டர்ஸாக அவங்க மூலமா ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உலக நன்மைக்காக எத்தனையோ பேருக்கு அவங்க தியானம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல உண்மையமாக தியானம் என்றால் என்ன, இந்த தியான அறிவியல் என்ன, தியானம் எதுக்காக செய்யணும், தியானத்துடைய ஆழமான அனுபவங்கள் எல்லாமே பெற்று மாஸ்டர்ஸாக ரெடி ஆனவர்கள் தான் அந்த வைரங்கள். அந்த மாதிரி வைரங்கள் 500க்கு மேல புத்தருடைய கிரவுன்ல இருக்கு மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி புத்தர் என்பவர் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி கிரைஸ்டுக்கு அவங்களுடைய கிரவுன் அதுல 7 வைரங்கள். அதே போல் மகாவீரர் ஆகட்டும், ஜொராஸ்ட்ரா ஆகட்டும், லாவோட்ஸ் ஆகட்டும், சுவாங்ஸோ ஆகட்டும், யாரா யோகிமார்களா இருக்கும் போது அவங்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கிரவுன் இருக்கு. அதுல நிறைய வைரங்கள் எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரவுன் எல்லாருக்குமே இருக்கு மாஸ்டர்ஸ், நமக்கு கூட இருக்கு. அதற்காகவே நாம் எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம இடத்துல பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தியானம் என்பது சொல்லி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த வகையில் பத்ரிஜி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த தியான பிரச்சாரம் என்பது செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா மற்ற நாடுகளில் எல்லாமே போய் ஆயிரக்கணக்கான
பிரமிட்களை கட்டியிருக்காங்க. லட்சக்கணக்கான மாஸ்டர்ஸ்க்கு தியானம் என்பது சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க எதுவும் யாருனுமே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நீ பண்ணிதான் ஆகணும், பண்ணல அப்படின்னா சரி வராது அப்படின்ற மாதிரி எங்குமே பேசல. ஆனா இதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாழ்க்கையை காமிச்சு போயிருக்காங்க. இந்த வகையில் நாம் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தியானம் மற்றும் பிரமிட் ஆற்றல் பற்றி விளக்கம் என்பது கொடுக்கணும். அதற்காக ஊர் போயிட்டு எல்லா இடத்துலையும் தியானம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் நேற்று செங்கல்பட்டு போயிருந்தேன் மாஸ்டர்ஸ். அங்கே இருக்கும் மாஸ்டர்ஸ்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் கூட ஒரு நல்ல 1 hour மீட்டிங் நடந்தது. அதுல சில நேரம் தியானம், 40 நிமிஷம் அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டு 10 minutes மீட்டிங் எல்லாமே நடந்தது. நல்லபடியா நடந்தது. ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம் செங்கல்பட்டுல. அக்டோபர் 1st வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. எவ்ரி வீக்கு சனிக்கிழமை நான் அங்கே போயிட்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் மாஸ்டர்ஸ். தினமும் காலையில் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் அந்த சென்டர் ஓப்பன் ஆகும். அப்படியே மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த சென்டர்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 2025 இசை தியான யக்னம் 2 செங்கல்பட்டுல நடைபெற உள்ளது. அதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நேத்து மீட்டிங் நடந்தது. இப்படியே 500 பேருக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம் வந்து அந்த யக்னத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம். நாம் எல்லோரும் இந்த பிரமிட் தியான தமிழ்நாடுக்காக ஒர்க் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஏதாவது அனுபவம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர்ஸ், திரும்பி நாளைக்கு நாம் எல்லோரும் தியானம் மற்றும் சத் சங்கத்திற்காக இதே நேரத்தில் இதே ஜூம் லிங்க்ல இணைவோம். அப்போது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ், வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.